அனைவருக்கும் வணக்கம். பாதையொன்று இல்லை என்றால் பதறாதே, பாதையை உருவாக்கு என்கின்ற மேதகு தத்துவத்துக்கு இணங்க திருகோணமலை மாநகரத்தில் உள்ள இளைஞர்கள் இணைந்து 2025 உள்ளூராட்சி சபை தேர்தலில் திருகோணமலை மாநகர சபை மன்றத்திற்காக களம் காண்கின்றோம். பசு சின்னத்தில் சுயேட்சை குழு 3. இன்றைய நாள் நாங்கள் எங்களுடைய கொள்கை விளக்கம், தேர்தல் விஞ்ஞாபனம் இரண்டையும் இங்கே வெளியிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களை பொறுத்தமட்டில் திருகோணமலையை தமிழருடைய தொன்மையான பண்பாட்டியல் பூமியாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்கின்ற வரலாற்று கடமையை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஊழலற்ற மாநகர சபையை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மாநகர பொருண்மையத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வரி கொள்கையில் மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற தேவை இருக்கிறது. குறிப்பாக இதுவரை செலுத்தப்படாத மாநகர சபைக்கு எல்லைக்குள் வருகின்ற வருமானம் குறைந்த அனைத்து விதமான குடும்பங்களின் மோட்டு வரிக்கான பூரண வரி விலக்கை நாங்கள் இந்த எங்களுடைய சுயேட்சை குழு தருவதற்காக ஆசையோடு காத்திருக்கிறோம். மாநகர உட்கட்டுமானம் மற்றும் பொது வசதிகளை பாரிய மாற்றங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை தவிர மாநகர கல்வி, கலை ரீதியாக மாற்றங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவேதான் மாற்றம் ஒன்றே மாறாதது. கிராமிய உட்கட்டமைப்பு மற்றும் மாநகர வசதிகளை அதிகப்படுத்தி சமூக வாழ்க்கை முறையை மாற்றி விழுமியம்சார் பண்பாட்டியல் பெருமைகளை மார்பு தட்டி சொல்லக்கூடிய, நாங்கள் அதிகமாக காதலிக்கின்ற நேசிக்கின்ற தாய் நகருக்கே உரித்தான ஒரு தாய் நகர் அரசியலை திருகோணமலை மாநகரில் இருந்து நாங்கள் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்க இருக்கின்றோம். தாய் நகர மரபியக்கம் சுயேட்சை குழு 3 பசு சின்னத்தில் தேர்தலில் களம் காண்கின்றோம். மாநகர சபை முழுக்க கொட்டியிருக்கின்ற அன்புக்குரிய தமிழர்கள் அனைவரும் இணைந்து இம்முறை சுயேட்சையாக எங்களுடைய மாநகர சபையில் கேள்வி கேட்கக்கூடிய, சுயேட்சையாக நின்று எங்களுடைய மாநகர சபையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் கண்காணித்து மக்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்லக்கூடிய, இந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இளைஞர் கட்டமைப்பாக நாங்கள் இங்கே வந்து நிற்கின்றோம். அனைவரும் பறந்து விரிந்து எங்களுக்கு வாக்களியுங்கள், வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதிகப்படியான வாக்குகளை பெற்று நாங்கள் திருகோணமலை மாநகர சபையை கைப்பற்றுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. நாங்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்களோ அல்லது தமிழ் தேசிய சிந்தனைக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் இந்த மண்ணை காதலிக்கிறவர்கள், எங்கள் தாய் மண்ணை காதலிக்கிறவர்கள். இருளில் நாம் நடப்போம், எமது கால்களில் நாம் நிற்போம், நாளை இருப்போம் புல்வெளியில் என்று சொன்னவர்கள் இருக்கலாம், ஒருவேளை இல்லாமல் போகலாம். ஆனால் பாண்டியன் குதிரை சிலம்படியும், தூள் பறக்கும் இளைஞர் குளம்படியும், தமிழ் தோன்றிய புலவர் சொல்லடியும், அவர் தம் தோகை மார்தம் மெல்லடியும், வந்தாரை வாழ வைக்கும் இந்த திருகோணமலை மாநகர சபை மாற்றம் ஒன்றை உருவாக்குவதே மிகப்பெரிய மாற்றம். அதை பாரதி சொன்ன அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன் என்ற மாற்றமாக இருக்க வேண்டும். இந்த சிறிய தீப்பொறி நாளை பெரும் காட்டை பற்ற வைக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம்.